திரு சுப்ரத்னம் பாருங்க, ஒரு அக்கறையோட தோழமை சிற்றலோட அப்படின்லாம் நகரங்கள் நடக்கும்போது நீங்களும் சேர்ந்து அதிமுக எப்போ வேணும்னு காத்து வந்து அடிக்கிற மாதிரி ஆயிடுது பாருங்க கருத்து. அண்ணா அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒற்றுமையை தான் வலியுறுத்திட்டு வர்றாரு. அதாவது நான் எந்த தியாகத்துக்கும் தயார், அதிமுக ஒன்று சேர்ந்தா போதும், எனக்கு எந்த பொறுப்பு வேணாம் பதவி வேணாம், பார்க்குற விட்டாலும் சொல்றாங்க எப்படியாச்சும் ஒன்று சேர்த்து விட்டுருங்க, தலைவரும் அம்மாவும் உயிரை கொடுத்து உருவாக்கின கட்சி காப்பாற்றின கட்சிங்கிறது தான். அண்ணன் உங்களுக்கு தெரியாது இல்லை, நீங்க ஓபிஎஸ் அண்ணன் கூட என்னை விட இன்னும் நெருக்கமா அரசியல் ரீதியா கருத்துக்கள் பரிமாறக்கூடியவர் அண்ணன் திராட்சியாம அந்த இடத்துல இருக்கவர். அதனால வந்து அரசியல் ரீதியா எல்லா கட்சி தலைவர்களையும் நேர்காணல் பண்ணுவோம், பேசுவோம். அது என்றைக்குமே வந்து அளவுக்கு தினந்தோறும் பேச முடியாதுல்ல, நீங்க தான் மனமறிந்து பேசுவீங்க, நாங்க எதிர்நிலையில இருந்து பேசுவோம், கேள்விகள் கேட்கிற ஆளு. அதனால உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. இல்ல நீங்க ராமநாதபுரம் தேர்தல்ல ஓபிஎஸ் அண்ணே, ஆமா ஓபிஎஸ் அண்ணே ராமநாதபுரம் குறுகிய காலகட்டம் பிரச்சாரத்துக்கு பரம்பினப்ப நீங்க ஆனா அப்போ நீங்க வந்து நீங்க சந்திக்கணும்னா உங்களுக்காண்டி ஸ்பேர் பண்ணி 1 hour வந்து அவர் டூரவே வந்து டிலே பண்ணி போனது. அதுல ஒரு அத முழுமையடைச்சு அந்த வாக்கியத்தை நான் முழுமையடைய வைக்கிறேன் திரு சுப்ரத்னம். அந்த வாக்கியம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க பாதியா விட்டு அது வேற மாதிரி ஆயிடும். காலையில ராமநாதபுரத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் அவரோட 7 மணிக்கு நேர்காணல், மதியம் 2 மணிக்கு தேனியில திரு டிடிவி தினகரனோட நேர்காணல், அடுத்த நாள் சேலத்துல பொதுச்செயலாளர் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரோட நேர்காணல். எல்லாருமே 1 மணி நேரம் கொடுத்தாங்க. இப்ப முழுமை அடைஞ்சிடும் நினைக்கிறேன். நீங்க தனித்தனியா சொன்னீங்கன்னா அதுக்கு வேற மீனிங். சரி சொல்லுங்க. இல்ல 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 அது ஓபிஎஸ் வந்துட்டு நான் நெருக்கமா இருக்கேன், உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாருமே மதிக்கிறேன் சார். சொல்லுங்க. ஆமா ஆமா சொல்லுங்க. எஸ் எஸ் நீங்க வந்து மூத்த பத்திரிகை ஆமாண்ணா. இப்ப நான் சொல்ல வந்தது அண்ணன் திராட்சியாம் அவர்கள் சொன்னது ஒரு அற்புதமான கருத்து. அதாவது திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இன்றைய வலதுசாரி இயக்கங்கள் ஆகட்டும், அது நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் ஆகட்டும், அதிமுக பலமாக இருக்க வேண்டும், பலம் பெற்ற சக்தியாக மீண்டும் இழந்த சக்தியை பெற வேண்டும் என்று திரு கே நேரு அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. அதவே தான் திரு கே பி முனிசாமி சொல்லியிருக்காரு. ஒன்னு நம்ம ஆளுங்கட்சி இல்லாட்டி அவங்க ஆளுங்கட்சியா இருக்கணும்னு வெளிப்படையா பேசுறது. இதுதான் தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுனா, திராவிட இயக்கம் ஆட்சி என்பது, திராவிட இயக்க அரசியல் என்பது இருதுருவ அரசியல். இதை இழந்துட்டோம்னா நீங்க மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக போயிடும். தந்தை பெரியாரை பற்றி இன்றைக்கு ஒரு நபர் பேசி எப்படியெல்லாம் அதை ஜமாளிச்சு அதை ஈடேற்றி கொண்டு வந்தா இன்றைக்கு ஈரோட்டு மக்கள் புரிந்த அந்த நபருக்கு சம்பட்டி அடித்து கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த நபர் எப்படி வாய் வீச்சு பேசிக் கொண்டு இருக்கிறார் என்ற சூழலில் இதற்கு யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து உணர்ந்து வைத்திருக்கிறோம். எனவேதான் திரு இபிஎஸ் அவர்களை நாங்கள் கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், ஒற்றுமைக்கு வழிவிடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அண்ணா திராவிட முன்னேற்ற ஒன்றுபட்டால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரே ஒரு கருத்துனா, இன்னைக்கு முதலமைச்சர் நேற்று ஆவடியில் பேசுற பொதுக்கூட்டத்தில் பேசுற கவலையோட ஏடிஎம்கே இஸ் வேனிஷிங் ஃப்ரம் தி பீப்புள்ஸ் மைண்ட் சொல்லியிருக்காரு. தேர்தலில் போட்டியிடாதனால மக்கள்கிட்ட விலகி போறது தவறுன்னு திரு இபிஎஸ்க்கு முதலமைச்சர் சுட்டி காட்டுறாரு. இதை விட வேற என்ன வேணும்? திராவிட இயக்கங்கள் ஒன்றை ஒன்று விட்டு கொடுக்காத, தன் தலைவர் காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, நல்லது. பெரியார் பாருங்க, அண்ணா கட்ட அந்த நீதி கட்சி காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய கொள்கை கட்டிக்காக இபிஎஸ் ஒரு நல்ல தருணம் வாய்ப்பை பயன்படுத்தி ஓபிஎஸ் பெருந்தன்மை